அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். இப்போ நான் அந்தமான்ல போயிட்டு இருக்க இந்த ரூட்ல போலீஸ் கான்வாய் இல்லாம நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. ஒரு தடவை காரையோ பஸ்ஸையோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரோடு முடிகிற வரைக்கும் என்ன எமர்ஜென்சி வந்தாலும் வண்டியை ஸ்டாப் பண்ணவே கூடாது. மீறி ஸ்டாப் பண்ணா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தா அமையறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டாப் பண்றத பின்னாடி வர போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்தாங்கன்னா நம்மள பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அந்த ரூட்ல ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. வெளியுலக மக்களோட தொடர்பு இல்லாம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. போற வழியெங்கும் கையில அம்பு வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த ரூட்ல தான் நான் இப்ப சவுத் அந்தமான்ல இருந்து நார்த் அந்தமான நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, நான் உங்களுக்கு இந்த அந்தமான சுத்தி காட்டுறேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்தமானில் தாங்க இருக்கோம். என்னடா திடீர்னு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க அந்தமானோட மோகன்புரா அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ப்ராப்பராக விளாக் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து டிகிலிப்பூர் அப்படிங்கிற ஒரு எண்டுக்கு போகிறோம். அதாவது இப்போ நம்ம போர்ட் பிளேருங்கிற அந்தமானில் அந்த ஸ்ரீ விஜயபுரமில் ஒரு எண்டில் இருந்து டிகிலிப்பூருங்கிற ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டிகிலிப்பூர் போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரஜ்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று போக வேண்டியது, நேற்று வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால போக முடியல, உடம்பு சரியில்லை. அதனால் வந்து இன்றைக்கி இன்னொரு பஸ் இருந்தது. இது வந்து நான் ஏசி. நேற்று உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸு, பொது பஸ்ஸு. அதுதான் கவர் பண்ணலான்னு நினச்சேன், பட் வந்து முடியலை. இந்த பஸ்ஸு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 10 மணி நேரம் மேக்ஸிமம் வந்து 12 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அந்த 12 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்டாப் நிறுத்துவாங்க. அதெல்லாம் என்ன விஷயம், நம்ம வந்து எந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பஸ் எடுக்க போகிறாங்க, நான் ஏறிட்டு போகிற வழியில் உங்களுக்கு பேசுகிறேன். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். ஸ்டாப் பண்ணி இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வாய் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஜார்வா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்து வரிசையாக நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடி நம்மளோட பஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து எல்லா ப்ரைவேட் பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து வீடியோகிராஃபி அலோடு இல்லை. நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு தான் வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபெரியில் ட்ராவல் பண்ணுவோம். இந்த பஸ்ஸை கொண்டு போய் ஃபெரியில் நிறுத்திட்டு அது மூலமாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். அது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 50 கிலோமீட்டர் வரைக்குமே வீடியோகிராஃபி அலோடு இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரைபிள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வாய்ங்கிறது பண்ணுறாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து 9 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்களாம். 9 மணிக்கு லைனாக எல்லா வெஹிக்கிள்ஸும் கான்வாய்னா அப்படி தானே இருக்கும், ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து 12 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரூட்டில் போகிறதுக்கான நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அந்த 50 கிலோமீட்டரும் இடையில நம்ம வண்டியை நிப்பாட்டவே கூடாது. நிப்பாட்டினாங்கன்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ நான் அப்படியே அந்த சைடு போகிறேன். வீடியோ கொஞ்சம் அப்படி தான் எடுக்க முடியும். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் பாருங்கள், நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த 50 கிலோமீட்டர் கான்வாயில். முக்கியமாக வந்து வீடியோகிராஃபி, நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணுறது, அவங்களுக்கு யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, ஃபுட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு இங்கே நிறையா வந்து வார்னிங் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும் வரிசையாக ஃபுல்லாக சைன் போர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இதை ட்ராவல் பண்ணணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காருங்க, இந்த சைடு ஃபுல்லாக காரு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் பாயிண்ட் இருக்குது, தூரத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. இது எங்கிட்ட இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. அதான் போயிட்டு எதுனா பிரேக்ஃபாஸ்ட் எதுனா சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம 12-1 மணிக்கு தான் வந்து அடுத்த அந்த இது போய் சேருவோம். நம்ம அந்த ஃபெரியில் ட்ராவல் பண்ணுவோன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடம் பேர் எல்லாமே நம்ம போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்காட்டாங் செக் போஸ்ட்டுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப்பு. இதுக்கடுத்து வந்து நம்ம அந்த 50 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் நிற்காமல். ஸோ வந்து பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எப்படி தாக்கு பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே பின்னாடி வர்றேன். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 மீட்டர் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரு பஸ்ஸு எல்லாமே வந்து ஓரமாக நிறுத்தி போட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் வாங்குவாங்க. அந்த பாஸ் நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பாஸில் வந்து யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் ஆட் பண்ணி அங்கே போய்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்களாம். நம்ம பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணதுனால எல்லாமே வந்து பஸ்ஸில் வர்ற அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நம்ம எதுவும் போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பஸ்க்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் பஸ்ஸுங்கிறதுனால 650 சார்ஜ் பண்ணாங்க. இதே கவர்மெண்ட்னா ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் வருமா. ஸோ நீங்கள் எதில் வேணால் வந்துக்கலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ புக் பண்ணிடணும் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ரூட்டில் வந்து ரொம்ப கம்மியான வெஹிக்கிள்ஸ் தானே போகுது. பஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த கான்வாய் ப்ராப்ளம்னால 9 மணி 12 மணி அந்த மாதிரி தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி புக் பண்ணிடுறது நல்லது. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே போய்ட்டு டிக்கெட் வாங்குறது நல்லதுங்க. நீங்கள் காரில் வர்றதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி 5 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அதை இப்போ வந்து க்ரௌடு
வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சீசன் டைமில் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து போர்ட் பிளேர் இருந்து கிளம்புனா தான் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா இப்போ வர வண்டிலாம் பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்குது, ஒன்று ஒன்றா தான் அனுப்புவாங்க வெளியில். பார்க்கலாம். இந்த சைடு போகிற வண்டிலாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போணுச்சு. அதாவது கான்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 50 கிலோமீட்டரில் வந்து நம்ம மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவோம், ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வராதான். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு மேஜரான விஷயம். இந்த அந்தமான் பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு ப்ரிடிக்டே பண்ண முடியல. நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தது. வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றேன், பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாங்க இங்கே இப்படி தான் இருக்கும், திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஆனால் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சென்னையில் இருக்கிற வெயில்லாம் வந்து இப்போ இருக்காது. ஏன்னா இப்போ ஜூன் மாதம் சென்னையில் பயங்கரமாக சென்னையில் வெயில் கொளுத்திட்டு இருக்கு, செஞ்சுரிலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க. இந்த பாருங்கள் அந்த கான்வாய் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் வரிசையாக. அது இங்கே கான்வாய் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது முடிய வரிசையாக வந்துட்டுருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த 50 கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குண்டும் குழியுமா இப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து அந்தமானோட ட்ரங்க் ரோடு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அந்தமானுக்குன்னே ஒரு பேக் போனான ஒரு ரோடுனே இதை வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோடு. ஏன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 300-310 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது மொத்தத்தையும் கவர் பண்ணுறதே இந்த ஒரு ஹைவே தான். இதுதான் இப்போதைக்கு நம்ம அடுத்த 50 கிலோமீட்டர் வந்து இந்த ஜார்வா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். அந்த ட்ரைபல் பீப்புள் வாழ்கிற அவங்களோட ஒரு கோட்டைக்குள்ளே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ் வந்தோம்ல, பஸ்ஸு அப்புறம் இங்கே வர்ற கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு ஃபெரி நிற்கிது. நான் கிட்ட போய்ட்டு காட்டுறேன். அந்த ஃபெரியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சைடு வந்து கொண்டு போவாங்க. இதுதான் ப்ரொசீஜர் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்தோம்ல, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பிரிட்ஜ் வந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களாம். அதுக்கான பாலம் இதுக்கு இடையில ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிவர் போகுது. நான் உங்களுக்கு கிட்ட போய்ட்டு காட்டுறேன். அதனால் மக்கள்லாம் இப்போ பஸ்ஸில் இறங்கி வேகமாக வந்து அந்த ஃபெரியில் வந்து ஏறிட்டு இருக்காங்க. பஸ்ஸு, காரு, லாரி எது வந்தாலுமே வந்து அந்த ஃபெரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அந்த சைடு போயிட்டு இறங்குவாங்களாம். இங்கே பாருங்களே, நம்ம 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து நின்றுட்டுருக்கு பாருங்கள். இதை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபெரி வந்து 2 ஃபெரி இருக்குது போல். அந்த 2 ஃபெரியும் மாற்றி வர தான் இது எல்லாமே வந்து போகும் போல். இதிலே வந்து டைம் எடுத்துருங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பஸ் இருக்கா, ஒரு டைமில் ஒரு பஸ்ஸு, ஒரு 4 காரு, அவ்வளோதான் போக முடியுது இந்த ஃபெரியில். பார்க்கலாம் நம்மளோட அடுத்த பஸ்ஸு. நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம், அதனால் போயிடலாம். அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த ஜார்வாஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ட்ரைபல் பீப்புள் வாழ்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே வந்து என்னால் வீடியோவே ஆன் பண்ண முடியல. நம்ம கண்டக்டராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், வீடியோ ஆன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு ஃபோட்டோ கூட கிளிக் பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். உள்ளே வர்ற ரைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக ப்ளஸ் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. அப்படியே ஏதோ ஜுராசிக் பார்க்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. லைஃப்பில் ஒரு டைமாவது வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் எப்படி என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூங்க உள்ளே வரும்போது. இப்போ வந்து நம்மளோட டர்ன். நம்ம வந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இந்த ஃபெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 15 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் கேபில் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து 15 ரூபா பே பண்ணணும். டிக்கெட் கவுண்டரில் போய் எடுக்கணும்னு இல்லை, இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம பேம்பு ஃப்ளாட் போயிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அந்தமான் வந்தோடனே வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபெரியில் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் மாதிரி தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இது கொஞ்சம் நல்லா இது காட்டுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ரைடாக இருக்குது. பாருங்கள் இப்படிலாம் வந்து அந்தமானில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. அது கட்டி முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ராவல் பண்ணலாம். இங்கிட்டு வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஊர் மக்கள், இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க வந்து இறங்கியாச்சு. மிடில் ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ வந்து பாராட்டாங்க வந்து இறங்கியிருக்கோம். அவ்வளோதாங்க வந்து இறங்கியாச்சு. இந்த கரைக்கு அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்து இறங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாராட்டாங் ஏரியா. இதுவுமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். அந்த சைடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஏரியா. திரும்ப வந்து அப்படியே பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து போக வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மணி தான் ஆகுது. நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் தான் இருக்கும். இன்னும் வந்து நம்ம ஒரு 6-7 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணணுங்க. தான் பாராட்டாங்க. இங்கேயும் வருவோம். நம்ம ரிட்டன் வரும்போது இந்த ஏரியாவை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பஸ்ஸில் ஏறிடுவோம், டைம் ஆகிடுச்சு. இன்னும் வந்து அங்கே இருக்கிற பஸ்லாம் அடுத்தடுத்து வர்ற ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ணி வருங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த பஸ்ஸில்ங்க ஒரு 2 நிமிஷம் கூட பாட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் பாட்டு போடாமல் இருக்காங்க, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஹிந்தி சாங்கை போட்டு அடித்து நவுத்திட்டு டிஜே மாதிரி பார்ட்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. போட்டுருவார், கொஞ்சம் நேரத்தில் பாட்டு போட்டுருவார். ஃபுல்லாக ஸ்பீக்கர் செட்டப்பு. காலு கீழே ஸ்பீக்கரு, அங்கே முன்னாடி ஸ்பீக்கரு,
வச்சு அடித்து போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு பார்த்தா ஸ்பீக்கர் காதை பொழந்துக்கிட்டு அடிக்குது. பார்க்கலாம் இந்த தடவையாவது ஸ்பீக்கர் போடாமல் போகிறாரா என்னன்ட்டு. அப்புறம் பஸ்ஸை எடுத்துட்டாங்க. வழக்கம் போல் நம்ம ஹிந்தி பையா ஹிந்தி பாட்டை போட்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடம்டலா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. நம்ம பாராட்டாங்கிலேருந்து அந்த ஃபெரியில் ஏறி வந்திருப்போம்ல, அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில், 2 மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் ட்ராவலில் இன்னொரு பிளேஸில் வந்து லஞ்சுக்கு நிறுத்தியிருக்காங்க. மணி வந்து 12:30 அந்த மாதிரி ஆகுதுங்க. ஃபுல்லாக அந்தமான் ஃபுல்லாக பார்க்க மரம் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஏதாவது ஒரு கடையை எடுத்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இங்கே பாருங்க, அடுத்து இன்னொரு ஸ்டாப்பில் ஒன்று பாட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயாபந்தர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. நம்ம வந்து டிகிலிப்பூரில் வந்து இறங்குறதுக்கு பதிலாக மாயாபந்தரில் இறங்கியிருப்போம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷிப்பு வந்து கொல்கத்தாவிலேருந்து வந்ததில்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாயாபந்தரில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கொல்கத்தாவிலேருந்து வர ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயாபந்தரில் நிற்காது, டிகிலிப்பூர் டேரெக்டாக வந்து அதுக்கப்புறம் போர்ட் பிளேர் வந்துடும் இந்த ஸ்ரீ விஜயபுரத்துக்கு. ஃபுல்லாகவே வந்து பாக்கு மரங்க, எங்கிட்டு பார்த்தாலும் சுற்றி சுற்றி இந்த பாக்கு மரம் தாங்க இருக்குது. அதே மாதிரி அந்த ஜார்வாஸ் பழங்குடி மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க இருக்கிற ஏரியாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்கு மரங்களாக தான் இருந்தது. மோஸ்ட்லி அவங்க வந்து இப்போ ட்ரேட்லாம் பண்ணுறாங்களாம். அதாவது வந்து இந்த பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவோம்ல, அந்த மாதிரி அவங்க கனி கொடுக்குறதா இருக்கட்டும், உள்ளே கிடக்கிற மூலிகைகள் ப்ளஸ் வந்து புது புது செடி இதெல்லாம் எடுத்து அந்த கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்களாம். சில பேர் வந்து லோக்கலில் இருக்க டிரைவர்ஸ்லாம் அந்த பழங்குடியினர் மக்களுக்கு பான் மசாலா, பாக்கு, போதைப் பொருட்கள்லாம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க இந்த லோக்கல் மக்கள். அப்போ பார்த்துக்குவாங்க எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்னு. அதனால தான் வந்து இந்த கான்வாய்ஸ்லாம் வச்சு இடையில வந்து எந்த ஒரு வண்டியுமே வெஹிக்கிளுமே நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து நம்ம டிகிலிப்பூர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். மணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. பார்ப்போம், ஒரு டீயை போட்டு திரும்ப வந்து வண்டியில் ஏறி உட்காருவோம். நீங்கள் வர்றதா இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க. ரூட் ரொம்ப மோசங்க. இங்கே கூட கிளியராக இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பள்ளமாக இருக்குது. என்னால் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல. பின்னாடி வேறு அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள பஸ்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரீசன் என்னென்னா, நம்ம அந்த ஃபெரியில் ஏறினோம்ல, ஃபெரியில் ஏறி வரும்போது கீழே வந்து உரசாமல் இருக்கிறதுக்காண்டி. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாய்வலாக இருக்கா, இது வந்து எல்லா பஸ்லேயுமே இருக்கும். அந்த பஸ்லேயும் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஃபெரி சர்வீஸ் ஓடுதில்ல, அதில் தான் ஏற்றுறதுக்கு இந்த அந்தமானில் வர எல்லா பஸ்ஸுமே அதில் இப்படி ஏற்றி இப்படி இறக்குவாங்க. அதுக்காண்டி வச்சுருக்காங்க போல். ஆனால் பழைய பஸ்ஸு தான் எல்லாம். வந்தாச்சுங்க. ஒரு வழியாக வந்து 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டிகிலிப்பூர் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹோட்டல் போய் தேடணும் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா எதுவுமே புக் பண்ணலை. ஏன்னா பிளான் பண்ணால் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு புக் பண்ணாமல் விட்டுட்டேன். அங்கே பஸ் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6:50, ஒரு 7 மணின்னு வச்சுக்கிட்டால் கூட இப்போ வந்து ஒரு இங்கே 6 மணி ஆகிடுச்சு. அதான் ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இப்போ போயிட்டு நான் ஹோட்டல் ரூம்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. மேங்கோ, ஆரஞ்சு இதெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் மேங்கோ மட்டும் வாங்கியாச்சு. 350 சாரி. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஒரு 3 பீஸு. அப்புறம் அந்த கிரேப்ஸு, இங்கே உள்ள கிரேப்ஸ் வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இந்த ப்ளம்ஸ் பழம் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற அந்த இது இருக்குதுல்ல, பன்னீர் திராட்சை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது போல். ஸோ இதுதான் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்குது. இப்போ தாங்க ரூம் வந்து பார்த்துருக்கேன். அங்கே இன்னும் ஒரு 500 மீட்டரில் ஒரு ஹோட்டல் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டிகிலிப்பூர் வந்துங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அதாவது போர்ட் பிளேர் கூட கொஞ்சம் அந்தமானுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த லேண்ட்ஸ்கேப்பும் இங்கே இருக்கிற பீப்புள் ப்ளஸ் இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன குட்டி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் ரொம்ப கம்மி தான். பெங்கால் மக்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. பெங்கால் பேசுகிறவங்க. அது எப்படி போர்ட் பிளேரில் எப்படி தமிழ் ஆளுங்க நிறையா இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து கம்மியாக தான் இருக்காங்க. எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. ஏதோ ஒரு ஹோட்டல் சொன்னாங்க, இருங்க. அதாங்க, இது வந்து ஒரு பெரிய சிட்டி டவுன் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. ஒரு டவுன் அளவுக்கு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா அவ்வளோதான், ஷாப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட அந்த டவுன் ஏரியா முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அங்கேருந்து தான் பஸ்ஸில் இறங்கி இப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். இதோட முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் தான் போகணும். அதான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க ஹோட்டல் ஆதின்னு சொல்லிட்டு டிகிலிப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் வருதுங்க. ஹாஸ்டல் எதுவும் இல்லை. பொதுவாக அந்த மாதிரி பேக் பேக்கர்ஸ் இந்த மாதிரி சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஹாஸ்டல் தான் பக்காவாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறையா சோலோ ட்ராவல்ஸ் வருவாங்க. அவங்க கூட நெட்வொர்க்கிங் பண்ணி போகலாம். பட் இங்கே எதுவுமே இல்லை. ஹோட்டல், லாட்ஜ் எதுவுமே இல்லை. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க மேலே.
ஸோ இதை தான் தங்கினா நல்லா நீட்டாக இருக்குது. எங்கே போனாலும் நம்ம ஸ்டே தான் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்து உங்களோட கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.